நேற்று ஜம்மு காஷ்மீர் மாநிலம் சோபியானில் நடந்த என்கவுண்டரில் 3 பயங்கரவாதிகள் கொல்லப்பட்ட நிலையில் அவர்களிடமிருந்து ஏராளமான ஆயுதங்கள் மீட்கப்பட்டுள்ளன. அந்த காட்சிகளை பார்க்கலாம். விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கிட நாம் கேட்போம். ரமேஷ்குமார், வணக்கம். இது எந்த ரக ஆயுதங்கள் என்று அறியப்பட்டிருக்கா? என்ன நிலவரம்? வணக்கம். நேற்று ஜம்மு காஷ்மீரில் சோபியான் பகுதியில் பாதுகாப்பு படையினருக்கும் பயங்கரவாதிகளுக்கும் இடையே நடைபெற்ற என்கவுண்டரில் 3 லஷ்கர்-இ தைபா பயங்கரவாதிகள் பாதுகாப்பு படையால் வெற்றிகரமாக சுட்டுக் கொல்லப்பட்டனர். குறிப்பாக தெற்கு காஷ்மீரின் ஷுக்ரு வனப்பகுதியில் செல்லர் என்னும் பகுதியில் பயங்கரவாதிகள் பதுங்கி இருப்பதாக அசாம் ரைபிள்ஸ் படையினர் ஒரு துப்பு ஒன்றை கொடுத்தனர். அதனைத் தொடர்ந்து பாகிஸ்தான் ஜம்மு காஷ்மீர் காவல்துறையினர், இந்திய ராணுவம், சிஆர்பிஎஃப் வீரர்கள் உள்ளிட்டோர் கூட்டாக அந்த பகுதியிலே தேடுதல் வேட்டையை மேற்கொண்டனர். இந்த ஆபரேஷனுக்கு ஆபரேஷன் செல்லர் என்று பெயரிடப்பட்டிருந்தது. இந்த தேடுதல் வேட்டையின் போது இந்த பயங்கரவாதிகள் பாதுகாப்பு படையை நோக்கி துப்பாக்கி சூடு நடத்தியதை தொடர்ந்து இந்திய தரப்பிலும் அவர்களின் மீது துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டது. இந்த துப்பாக்கி சூட்டில் 3 பயங்கரவாதிகளும் வெற்றிகரமாக சுட்டுக் கொல்லப்பட்டனர். சுட்டுக் கொல்லப்பட்ட அவர்களின் பெயர் ஷாஹித் குட்டை மற்றும் அட்னான் ஷாஃபி என்பது தெரிய வந்திருக்கிறது. இவர்கள் இருவரும் லஷ்கர்-இ தைபா மற்றும் இந்த ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரண்ட் இந்த இயக்கத்தினுடைய செயற்பாட்டாளர்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 3வதாக சுட்டுக் கொல்லப்பட்ட பயங்கரவாதியின் பெயர் என்ன என்பது இதுவரை தெரியவில்லை. அது குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. நேற்றைய தினமே அவர்களிடமிருந்து அதிநவீன சொபஸ்டிகேட்டட் ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. குறிப்பாக AK ரக துப்பாக்கிகள், துப்பாக்கி குண்டுகள், கையெறி குண்டுகள் உள்ளிட்ட பல அதிநவீன ஆயுதங்கள் மற்றும் துப்பாக்கி தோட்டாக்கள் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டன. பறிமுதல் செய்யப்பட்ட ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன் தான் தற்போது பாதுகாப்பு படையினர் காட்சிக்காக வைத்திருக்கின்றனர். குறிப்பாக இதில் ரொமேனியா மற்றும் சைனா ஆகியவற்றில் தயாரிக்கப்பட்ட சில ஆயுதங்களும் கூட அடங்கி இருப்பதாக கூறப்பட்டுள்ளது. இருப்பினும் இந்திய ராணுவம் முழுமையாக இது எத்தகைய ரக ஆயுதங்கள் மற்றும் தோட்டாக்கள் என்பதை தெரிவித்த பிறகே நமக்கு முழுமையாக தெரியவரும். இருப்பினும் இவை அனைத்தும் அதிநவீன சொபஸ்டிகேட்டட் ஆயுதங்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. விரிவான தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.